அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் எமோஷன்ஸ் என்ன, கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். இதில் நல்ல விஷயங்களும் வரலாம், உங்களுக்கு மனசுக்கு சங்கடம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரலாம். பட் இது வந்து உங்கள் பர்சனோட டீப் எமோஷன்ஸ், எதனால் அவங்க அப்செட்டாக இருக்காங்கன்ற விஷயங்கள் கூட வரலாம், இல்லை எதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட வரலாம். நம்ம கம்ப்ளீட்டாக பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைய போகிறோம். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு உண்மைகள் தெரியாமல் இருக்கலாம், உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். எது நடந்தாலும் எது வந்தாலும் அது ஏற்றுக்கோங்க. ஏன்னா அது உங்களோட நல்லதுக்காக தான் பிரபஞ்சம் சொல்ல போகிறாங்க. இது வந்து பிரபஞ்சத்துக்கு இதனால் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து கலெக்டிவோட பர்சன்ஸோட கரண்ட் எமோஷன்ஸ், சீக்ரெட் தாட்ஸ் என்ன நினச்சிட்ருக்காங்க. வா வா மை காட், உங்கள் பர்சன் செம மூடில், சண்டே மூடில் இருப்பாங்க போல இருக்கே. எஸ்சிஎக்ஸ் யூஏஎல் யூனியன், ஐம் சாரி, கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஹானர் த பிளேஸ் இன் ஒன் another where you are one eternal soul. I think you can see it. Where you are one eternal soul, for there you will find true bliss. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது. இந்த யூனியன் இட்ஸ் நாட் அபவுட் பாடி, இட்ஸ் அபவுட் எட்டர்னல் சோல். நீங்கள் வந்து ஜென்ம ஜென்மமாக ஒன்றா இருக்கீங்க. இதோட பந்தம் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. உங்கள் பர்சனோட இன்றைக்கி தாட்ஸ் எமோஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனியனை பற்றி தான் இருக்குது. நியூ பிகினிங்கை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சுட்ருக்காங்க. பட் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்குது அவங்களோட எமோஷன்ஸ். ஓ மை காடே, எப்படா நடக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இல்லைனா எப்போ எப்படி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. sorry, new beginning, a new adventure awaits. Embrace it and live your dream passionately. ஸோ இது வந்து உங்களோட இந்த காதல் வந்து உங்களுக்கு ஒரு பேஷனேட் லவ். இது வந்து உங்களுக்கு போன ஜென்மத்தை பந்தம், ரொம்ப நாளாக உங்களுக்கு மனசில் இருக்க ஒரு விஷயம், இல்லைனா வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க. இந்த லவ்வில் வந்து ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதை தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேஷனேட் லவ். ஸோ இதை வந்து நீங்கள் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரப்போது. ரெண்டு பேரும் அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப அன்பான விஷயமாக இது இருக்க போகுது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்க, உங்களுக்குள்ளே இருக்க அந்த டிஃப்ரென்ஸை விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களது வந்து எட்டர்னல் லவ். இது வந்து இந்த ஜென்மத்தை பந்தம் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் எது வந்தாலும் சரி, இது வந்து ஒரு லெசனுக்காக தான் நடக்க போகுது. இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இல்லைனா சோல்மேட் ஜேர்னி. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு உங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து இதில் நீங்கள் எஸ்சிஎக்ஸ் யூஏஎல் யூனியனை வந்து வெறும் ஃபிசிக்கலாக பார்க்க தேவையில்லை. இட்ஸ் லைக் ரெண்டு தனித்தனியாக இருந்த ஒரு சோலோட பார்ட் வந்து ஒன்றா சேரும்போது அது எவ்வளோ சந்தோஷப்படும். ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருக்காங்க, இல்லை உங்கள் கையே தனியாக பிரிஞ்சிருக்கு, அது வந்து உங்கள் கை உடஞ்ச கையோடு சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி அந்த பிளிஸ் தான் உங்களோட யூனியனில் இருக்க போதே தவிர இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் எமோஷன்ஸ், தட்ஸ் பார்ட் ஆஃப் இட். பட் அது வந்து உங்களுக்கு புரியும் உங்களோட யூனியன் நடக்கும்போது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர். இங்கே பாருங்கள், பிரபஞ்சம் பாட்டம் டெக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். யூ கேன் அலோ ஜாய் இன் டு யுவர் லைஃப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ் யூ கரண்ட்லி ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, மேபி இத்தனை நாளாக மாஸ்குலின் நினச்சிட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் நினச்சிட்டு இருந்திருக்கலாம், இதெல்லாம் வந்து எனக்கு மேபி நான் அதிர்ஷ்டம் இல்லை, இல்லைனா வந்து எனக்கு இதெல்லாம் வாய்க்காது, எந்த மாதிரி விஷயங்கள் வேணால் இருந்திருக்கலாம். மேபி நீங்கள் ரொம்ப செலிபிரேட்டாக, அதாவது ரொம்ப லாயலாக, டெடிக்கேட்டடாக, லைக் சீதா மாதா மாதிரி வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு எண்ட் இன் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். நீங்கள் காத்திருந்தது வீண் போக போகிறதில்ல. உங்களோட யூனியனால் அது வந்து பிரபஞ்சம் வந்து ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஸோ காத்திருக்கிறதுனால யாரும் வருத்தப்பட வேண்டாம். பிரபஞ்சம் வந்து உங்களை நல்லா பிளெஸ் பண்ண போகிறாங்க. கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் எ சான்ஸ். உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்டே சொல்கிறது இது ஒன்று தான். இந்த எமோஷன்ஸ் எப்படின்னா, இன்னொரு தடவை தே ஆர் கோயிங் டு ட்ரை அகெயின் ஃபார் ஷியோர். இந்த காமிக்ஸ் வந்து திரும்ப ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலும் உங்கள் பர்சனும் திரும்ப ட்ரை பண்ண தான் போகிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. பிகாஸ் அவங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்களோட காதலை பற்றின ஒரு புரிதல் இருக்குது, இந்த கனெக்ஷனை பற்றின புரிதலும் இருக்குது. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு சான்ஸ், இன்னொரு ட்ரை, இன்னொரு புஷ்
குடுக்க தான் போறாங்க. அதனால தான் அவங்களோட தீவிரமான எண்ணங்கள் வந்து யூனியன், நியூ பிகினிங்க பத்தி பேசின்னு இருக்கு. அதே சமயம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா அவங்க யூஸ் பண்றாங்க. இல்லன்னா வந்து அத யூஸ் பண்றதுக்கான அ வழிகள தேடிட்டு இருக்காங்க. இது பிரபஞ்சம் வேற ஒண்ணும் சொல்ல. வாட் இஸ் பிரபஞ்சம் கலெக்டிவோட பெர்சனோட எமோஷன்ஸ், கரண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ம். ரொம்ப செலக்டிவா தான் இருக்காங்க. குழப்பிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ் பாட்டம் டெக்ல வொர்த் வெயிட்டிங் ஃபார். ஸோ நீங்கள் காத்துட்ருக்கேன் அப்படின்னா அதனால தான் இங்கே உங்களுக்கு பிரபஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுவும் யூனியன் இல்லை, இட்ஸ் அபவுட் ஃபிசிக்கல் யூனியனும் சேர்த்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து வெறும் பேசிட்டு ஓடி போயிடுவாங்களா, கல்யாணம் நடக்குமா, யூனியனும் இருக்குது, பிகினிங்கும் இருக்குது. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பர்சன் வந்து கரெக்டான விஷயங்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. கிவ் மீ அ செகண்ட். ஓ மை காட். ஓகே. வொர்த் வெயிட்டிங் ஃபார். டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப். ஸோ நீங்கள் என்ன தான் இப்போது தலைகீழாக தண்ணி குடித்தாலும் தமிழில் சொல்லுவாங்களா, அது வந்து நடக்காது. பிரபஞ்சமோட இன்டர்வென்ஷன் இதில் இருக்குது. அவங்க நினைக்கும் போது தான் இந்த யூனியன் நடக்கும். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்லி. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் கார்டு வச்சுருக்கோம். அதில் வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க, இல்லைனா அவங்களோட கரண்ட் எமோஷன் என்னன்னு பார்க்கலாம். வாவ். நான் கொஷின் கேட்கல, அதனால் நான் இன்னொரு தடவை எடுக்க போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட பர்சனோட எமோஷன்ஸ். அடோர் யூ. எவ்வளோ க்யூட்டான பிக்சர் பாருங்களேன். அடோர் யூ. எ டோர் இருக்குது, ஒரு டோர் இருக்குது. அந்த டோரில் வந்து எ டோர் யூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக அடோர் யூன்னு நம்ம படிக்கணும். அதாவது அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. உங்கள் கதவுகள் மூடி இருக்குது, இல்லைனா உங்களுக்கு உங்ககிட்ட வர கதவுகள் மூடி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த கதவுகள் வந்து அவங்க ரசிக்கிறாங்க. இந்த தடை, இந்த தாமதத்தை எல்லாமே வந்து அவங்க வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு குழப்பம் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரசிக்கிறனால தான் உங்ககிட்ட வரது எப்படி அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களை ரொம்ப அடோர் பண்ணுறாங்க. ஐ மீன் ரொம்ப ரசிக்கிறாங்க. உங்களோட எல்லா விஷயங்களையும் அவங்க ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க. என் கேமரா ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது, ஏன்னு தெரில. ஐ ஹவ் க்ளீன் த கேமரா டூ. இது தான் நான் எதிர்பார்த்தேன். அடோர் யூ. ஸோ இதுதான் அவங்க வந்து உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப ரசிக்கிறாங்க உங்களை. அந்த எமோஷன்ஸில் தான் இருக்காங்க. அந்த ரசனை வரனால தான் இங்கே நியூ பிகினிங் வருது. வாவ். 2 கார்டு வந்தது. இன்னொரு கார்டு ஏதோ ஒரு ஃப்ளிப் ஆச்சே. ஹூக்ட். சச் எ பியூட்டிஃபுல் கார்டு. இங்கே பாருங்கள், ஹூக்ட் ஆன் யூ. உங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் நீங்கள் விரிச்ச தூண்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் வந்து அழகாக அந்த தூண்டில் மாட்ட போகுது. எதனால் அப்படின்னா அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதை தான் இந்த கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இட்ஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூண்டில்கிட்ட வராங்க. அந்த தூண்டில் வந்து கூடிய சீக்கிரம் எடுக்க போகிறாங்க. ஏன் இந்த தூண்டில் கிட்ட அவங்க வாலண்டியராக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அன்பு வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்க, யூ ஆர் மை பெஸ்ட் பார்ட். கண்டிப்பாக உங்களை அவங்க வந்து கவுண்டர் பார்ட்டாக தான் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் அவங்களோட பெஸ்ட் பார்ட். அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்க அந்த தருணங்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தருணங்கள் அப்படின்னுங்கிறது. இன்றைக்கி வந்து சண்டே மூடில் இருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, இப்போது வந்து நம்ம டெராட்டரோட ஹெல்ப்புக்கு போகலாம். ஏதாவது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் அப்படி இருக்கணுமா அப்படின்னு பார்க்கலாம், இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரபஞ்சம் கலெக்டிவோட பர்சன்ஸோட கரண்ட் எமோஷன்ஸ். கரண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் தேர் பர்சன். ஏதோ ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. அந்த தயக்கம் வந்து எதனாலன்னு பார்க்கலாம். பட் உங்கள் மேலே இருக்க காதலில் அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு துளி குழப்பம் கூட இல்லை. யூ ஆர் மைண்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ. நியூ பிகினிங் கிளாரிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. மேபி தே ஆர் ஸ்பையிங் ஆன் யூ. நியூ பிகினிங்காக அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பிரபஞ்சம் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஏன் இந்த நியூ பிகினிங் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் மிஸ்ஸிங் யூ. மேபி எங்கே உங்கள் கூட வாழ்கிற அந்த சந்தர்ப்பத்தை இழந்துருமோன்ற பயம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களோட பிளான் வந்து ஒரு மாஸ்டர் பிளானாக தான் இருக்குது.
தே வாண்ட் நியூ பிகினிங். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங், பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எத்தனை நியூ பிகினிங். பாஸ்ட்டில் வந்து அவங்க உங்களை ஏமாற்றி இருந்திருக்கலாம், இல்லைனா உங்களை விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம், உங்களை கோஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அதை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படாங்க. பாருங்கள், கிளாரிட்டியோட தான் வருங்க. டிவைன் இன்டர்வென்ஷன், நான் தான் சொன்னேன், நீங்கள் டிவைன் இன்டர்வென்ஷன் இஸ் இன் ப்ளே. அதுதான் இங்கேயும் இந்த நியூ பிகினிங், இந்த கிளாரிட்டி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா டிவைன் இன்டர்வென்ஷனில் வரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பரர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சன். இந்த பர்சன் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கலாம் அவங்களோட ஒர்க்கில், இல்லை லைக் அ பாஸ், இல்லைனா வந்து ஒரு ரூலர் இப்போ இல்லை, ஐ மீன் இல்லைனா வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர், மேனேஜர், சூப்பர்வைசர், கண்ட்ரோல் பவருக்கு ஒரு மேபி ஏன் அவ்வளோ குறைச்சிடுவேன். ஸோ என்ன சொல்கிறது, அரசியல்வாதிங்க, மினிஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எம்பரர் ரெப்ரசன்ட் பண்ணும். மேபி அவங்க பதவி, அவங்களோட சூழ்நிலை பற்றின ஒரு புரிதல் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கப்ஸ், அவங்க வந்து உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து இருக்க ஆழமாயிட்டே போகுது. நான் இன்னொரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, இல்லைனா உங்களால் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரொஃபஷன்ஸில் இருக்கீங்க. நீங்கள் இருக்க ப்ரொஃபஷன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணவும் விரும்புகிறாங்க. ஒரு புது ஆஃபரோடு வரப்போகிறாங்க. மேபி தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லைனா அவங்களோட பொசிஷனோட பவர் அவங்க கையில் எடுக்கலாம். எது வேணால் நடக்கலாம். ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை அவங்க சரியாக பயன்படுத்துனாங்க அப்படின்னா பிரபஞ்சமே வந்து இந்த காதலை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பர்சன் எமோஷனலாக யோசிக்கிறத தாண்டி ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பிரபஞ்சம் பார்க்க போகிறாங்க. அதுதான் இங்கே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயம். இந்த பர்சனோட எமோஷன்ஸில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இட்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ். அதே சமயம் அவங்க வந்து ரொம்ப அடோர் பண்ணுறாங்க உங்களை. தே வாண்ட் டு ஹூக்ட் ஆன் யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் தேர் பெஸ்ட் பார்ட். உங்களோட டோர்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது, அது தெரியும் அவங்களுக்கு. வந்து அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உண்மையான காதல், ஜென்யூனான விஷயம் இல்லை அப்படின்னா, கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்களால வர முடியாதுன்னு தெரியும். தே வாண்ட் டு டேக் கண்ட்ரோல். கமிட்மெண்ட் தான் இந்த கார்டும் ரெப்ரசென்ட் பண்ணுது. எம்பரர் எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பாளி. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க பொறுப்பேற்றுக்க போகிறாங்க. அது வந்து ஆரம்பம் வந்து அப்படி உங்களுக்கு தெரியாது. பட் போக போக அவங்களோட உண்மையான காதல் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போக போகிறாங்க. அதுதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த ரீடிங்கில் வேற ஒரு டெக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் திஸ் பியூட்டிஃபுல் எனர்ஜி. என்ஜாய் த சண்டே வித் திஸ் எனர்ஜி. நம்ம வந்து வேற ஒரு ரீடிங்கில் அவங்களோட இன்டென்ஷன் என்ன, இல்லைனா வேறு ஏதாவது பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.